திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வருகிற கனமழை நிமித்தமாக மிகப்பெரிய அளவில் அங்கு நிலச்சரிவு பல இடங்களில் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 24 மணி நேரத்தில் அங்குள்ள புனே மாவட்டத்தில் சுமார் 67 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய சுற்றுலா தலமாக கருதப்படுகிற புனேவில் உள்ள லோனாவாலாவில் அதிகப்படியான மழை பெய்திருப்பதாகவும் அது நிமித்தமாக தொடர்ந்து அங்கே ரயில் போக்குவரத்து, சாலை போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து பெய்து வருகிற கனமழை நிமித்தமாக ஆங்காங்கே பல இடங்களில் சுமார் 22 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே பெய்து வருகிற இந்த கனமழையினுடைய தீவிரம் குறைக்கப்பட கர்த்தர் மனமிறங்க தேவையான பகுதிக்கு ஆசீர்வாதமான மழை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை தாமதித்திருந்த சூழ்நிலையில் தற்போதுதான் அது ஆரம்பித்து மிக தீவிரமாக பெய்து வருகிறதாக கூறப்படுகிறது. புனே, மும்பை, இன்னும் லோனாவாலா உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான கனமழை பெய்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு 22 இடங்களில் ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ஆகவே கர்த்தர் இந்த இயற்கை பேரிடரால் உண்டாகிற அழிவுகளிலிருந்து இந்த பட்டணத்தை பாதுகாக்க, இந்த மாநிலத்தை பாதுகாக்க கர்த்தர் மனமிறங்க ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிற கனமழை நிமித்தமாக அங்கே நிலச்சரிவு 22 இடங்களில் ஏற்பட்டு இருக்கிறது என்றும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும்படியாக சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது நான் அவள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சேமத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, தேவையான ஆசீர்வாதமான பழை தேவையான இடங்களுக்கு கொடுக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.